டாஸ்மாக்னாலே தீராத தலைவலி தான். இப்ப இன்னொரு தலைவலியும் வந்திருக்கு. என்ன தலைவலி? ரிவர்ஸ் வெண்டிங் மிஷின். நீதிமன்றம் பலமுறை உத்தரவு போட்டிருக்காங்க, இந்த காலி பாட்டில்ல வாங்கணும் அரசாங்கம் அப்படின்ட்டு. அரசாங்கம் வந்து வாங்கணும்னே ஊழியர்களை வாங்கன்னு சொன்னோன்னே ஊழியர்கள் வந்து அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு, நிறைய வேலை இருக்கு. அது மட்டும் இல்லாம நாங்க அந்த 10 ரூபா ஏற்கனவே வாங்கிட்டு தான் இருந்தோம். இதுல பாட்டில் மேல வேற ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு 10 ரூபா அதை திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும்னா எங்களால முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் இந்த ரிவர்ஸ் வெண்டிங் மிஷினை முதல்ல சென்னை எக்மூர்ல தான் வந்து நேத்து தான் இனாகிரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நடந்திருக்கு. ஓகே, இதுக்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து போகல, அந்த வெட்டிங் வச்சு அங்கேயே வந்து ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. சரி, இப்ப என்னன்னா அந்த காலி பாட்டில் இருக்கும்ல, குத்து விளக்கு ஏத்துனாங்களா? இல்ல அந்த புரோட்டோக்கால்லாம் அங்க இல்ல. சரி, பாட்டில்ல எடுத்து வந்தோன்னு பாட்டில்ல கியூஆர் கோடு இருக்கும். அந்த கியூஆர் கோடை முதல்ல ஸ்கேன் பண்ணிடணும். அதற்கு பிறகு நம்ம மொபைல் ஜிபே இருக்கும்ல, அந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிடணும். பாட்டில் உள்ள போட்ட உடனே நம்ம கியூஆர் கோடுக்கு 10 ரூபா வர வைக்கப்படும். நவீன மிஷினா இருக்கும் போலயே, மூட்டை பூச்சியை கொல்ற மிஷின் மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏஐ இன்டகிரேட்டட் மிஷின்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா நேற்று திறந்த அன்னைக்கே பல ஃபால்ட் அதுல. ஏன்னா குடிகாரர்கள் எப்பயுமே வந்து ஸ்டெடியா வர மாட்டாங்கல்ல. ஆமா, ஏன்னா நம்ம நார்மலா போய் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்றப்பவே சில இடங்கள்ல ஆக மாட்டேங்குது. அவங்க வர ஃபுல்லா சரக்கு இறக்கிக்கிட்டு இந்த பாட்டில் இந்த முதல்ல இந்த ஸ்கேன் பண்ண முடியல. அதுவும் வேற, அதுல சின்ன ஸ்கேனர். அதுக்கப்புறம் நம்ம போன் முதல்ல பல குடிகாரர்கள்ட்ட அந்த ஜிபே இது ஸ்கேனிங் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இன்னொன்னு அவங்க பல பேர் நம்ம பாக்குறோம் சாலையில கூட விழுந்து கிடக்குறாங்க. பாட்டில் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கும், அதை தேடி எடுத்துட்டு போய் அவங்க எடுத்துட்டு அதை மொபைல ஸ்கேன் பண்ணி இதை ஸ்கேன் பண்ணி இப்ப என்ன பாட்டில போடுறோம் மொபைல் உள்ள போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது? இன்னும் பெரிய பிரச்சனை. அதுதான், போதையில எதையாவது மாத்தி உள்ள போட்டாங்கன்னா அதுக்குள்ள வேற போடணும் பாட்டில. இப்ப நேத்து முதல் நாளே ஒர்க் ஆகல, அதான் ஹைலைட். இது இப்ப வந்து அங்க மதுப்பிரியர்கள் வந்து நாங்க தான் பாட்டில கொண்டு வந்து இருக்கோம்ல, 10 ரூபாய்கள் கொடுத்து அவரு போராட்டம் பண்ண ஒரு 10 பாட்டில் எடுத்துட்டு வந்து சில பேர் இன்னொரு பாட்டில் வாங்கிடலான்ட்டு 10 ரூபாய் வாங்கலான்ட்டு வேற வந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. அங்க இருக்க ஊழியர்கள் வந்து அவங்க இருக்கிற 10 ரூபாய் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ முதல்ல கிளம்புப்பா அப்படின்ட்டு. நாங்க எவ்வளவு பேர்ட்ட வாங்கியிருப்பீங்க, இப்ப கொடுக்க வச்சோம் பாத்தீங்களான்னு மதுப்பிரியர்களுக்கு அதுல ஒரு ஹாப்பி. இப்ப ஊழியர்கள் வந்து எங்களுக்கு வேலைப்புல அதிகமா இருக்கணும்னு தான் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெண்டிங் மிஷின் வைக்கிறாங்க. பட் இப்ப அதனால இன்னும் பெரிய தலைவேலையா இருக்கு. இப்ப என்ன 10 ரூபா கொடுத்தாதான் நகரும் அப்படின்ட்டு கசமுசம் ஆயிடுச்சாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம பல இதுல இருந்து டிராவல் பண்ணி நாங்க எக்மோருக்கு வந்திருக்கோம். என்ன நீங்க இப்ப திரும்ப வந்து அந்த பழைய டாஸ்மாக் கடைக்கு போய் இது ஸ்கேன் ஆகலன்னு கேட்டிருக்காங்க. இது பெரிய தலைவலியா இருக்கேன்னு அவங்க வேற இன்னும் டென்ஷன் ஆயிருக்காங்க. அது என்னன்னா போலி மது பாட்டில் வைக்கிறீங்களா அப்படிங்க, ஸ்கேன் ஆகல இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து போயிருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல நிம்மதியா மதுப்பிரியர்கள் இருக்க முடியுதா? அரசாங்கத்துக்கு இரக்கம் இல்லையாங்கிற அளவுக்கு இறங்கி இருக்கிறாங்க.